ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தின் கீழ் இயங்கக்கூடிய பள்ளிகளில் சமையல் உதவியாளர் மற்றும் சத்துணவு அமைப்பாளருக்கான காலி பணியிடங்கள் பற்றிய தகவல்கள் தான் பார்க்க போகிறோம். இதற்கான காலி பணியிடங்கள் பார்த்திங்க அப்படின்னா, ஊராட்சி ஒன்றியங்கள் ராஜபாளையம், திருவில்லிபுத்தூர், பத்திராயிருப்பு, சிவகாசி, வெம்பக்கோட்டை, சாத்தூர், விருதுநகர், அருப்புக்கோட்டை, காரியப்பட்டி, திருச்சுழி, நரிக்குடி போன்ற ஊராட்சி ஒன்றியங்கள்லையும், அதே போல் நகராட்சி பார்த்திங்க அப்படின்னா சிவகாசி, சாத்தூர் போன்ற நகராட்சிகள்லையும் மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா சத்துணவு அமைப்பாளருக்கு 99 வேகன்சியும், சமையலருக்கு பார்த்திங்க அப்படின்னா 110 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதற்கான கல்வி தகுதி, சத்துணவு அமைப்பாளருக்கான கல்வி தகுதி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, பொது பிரிவினர் மற்றும் தாழ்த்தப்பட்டவர் பார்த்திங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். பழங்குடியினராக இருந்தால் அவங்க 8ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தோல்வி பெற்றிருக்க வேண்டும். அதாவது 8ஆம் வகுப்பு பயின்றிருந்தாலே போதும், தேர்ச்சி தோல்வி கணக்கில் எடுக்கப்பட மாட்டாது. வயது வரம்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொது பிரிவு மற்றும் தாழ்த்தப்பட்டவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 21 வயசுலேருந்து 40 வயசுக்கு உள்ளால இருக்கணும். அதே போல் பழங்குடியினருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 18 வயதிலிருந்து 40 வயதிற்குள்ளாக இருக்க வேண்டும். விதவை மற்றும் கணவரால் கைவிடப்பட்டவர் பார்த்தீங்க அப்படின்னா 20 வயதிலிருந்து 40 வயதிற்கு உள்ளால இருக்கணும். மாற்றுத்திறனாளிகளாக இருந்தால் 21 வயதிலிருந்து 43 வயது வரை இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதற்கு விண்ணப்பிக்கிறவங்க அந்தந்த ஊராட்சி ஒன்றியத்தை சுற்றி 3 கிலோமீட்டர் தொலைவிலையோ அல்லது நகராட்சி அல்லது ஊராட்சி ஒன்றியத்தை சுற்றி நீங்கள் விண்ணப்பிக்க பகுதியிலிருந்து 3 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருக்கணும். அவங்க மட்டுமே இதற்கு விண்ணப்பிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சமையலருக்கான கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுப்பிரிவு மற்றும் தாழ்த்தப்பட்டவருக்கு 8ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தேர்ச்சி பெறாதவர் 8ஆம் வகுப்பு பயின்றிருந்தாலே போதும், நீங்கள் சமையல் பணிக்கு அணிக்கலாம். அதே போல் பழங்குடியினர் பார்த்தீங்க அப்படின்னா சமையலருக்கு எழுத படிக்க தெரிந்தாலே போதும், அவங்க அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் சமையலர் பணிக்கான வயது வரம்பு அப்படின்னா, பொதுப்பிரிவு மற்றும் தாழ்த்தப்பட்டவர் 21 வயதிலிருந்து 40 வயதிற்குள்ளாக இருக்கணும். பழங்குடியினர் பார்த்தீங்க அப்படின்னா 18 வயதிலிருந்து 40 வயதிற்குள்ளாக இருக்கணும். மற்றும் விதவை மற்றும் கணவனால் கைவிடப்பட்டவர் 20 வயதிலிருந்து 40 வயதிற்குள்ளாக இருக்கணும். மாற்றுத்திறனாளியாக இருந்தால் 43 வயது வரை இருக்கலாம். இதற்கான ஊதிய விதம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சத்துணவு அமைப்பாளருக்கு 7,700 ரூபாயிலிருந்து 24,200 ரூபாய் வரை கொடுக்குறாங்க. சமையலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4,100 ரூபாயிலிருந்து 12,500 ரூபாய் வரை கொடுக்குறாங்க. இதற்கான விண்ணப்பங்கள் சென்று சேர வேண்டிய கடைசி நாள் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3/10/2020. இதற்கான விண்ணப்பங்கள் எங்கே போய் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னா, அந்தந்த ஊராட்சி ஒன்றியங்கள் மற்றும் நகராட்சி அலுவலகங்களில் இதற்கான விண்ணப்பங்கள் தரப்படுது. இதை நீங்கள் போஸ்ட் மூலமாகவும் அனுப்பலாம், இல்லாட்டி டைரெக்டாகவே அந்த ஆஃபீஸில் போய் சப்மிட் பண்ணலாம். நகராட்சி அல்லது ஊராட்சி ஒன்றியத்தில் போய் சப்மிட் பண்ணலாம். இது பெண்களுக்காக மட்டுமே, பெண்களுக்கே உரிய காலி பணியிடங்கள். எனவே பெண்கள் மட்டுமே அப்ளை பண்ண முடியும். ஓகே, தகுதி உள்ள அனைத்து பெண்களும் இதற்கு அப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.